Hey guys, welcome back. நம்ம சேனல்ல வந்து யூடியூப்காக ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அந்த சீரிஸில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், ஒரு மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சீரிஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம சேனலில் ரீசெண்டாக வந்து ஒரு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நிறையனா ரொம்பலாம் இல்லை, ஒரு 7-8 கமெண்ட் பார்த்துருப்பேன். அதில் சில பேர் எல்லாமே வந்து ஸ்டூடியோ டூர் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டூடியோ டூர் போடுற அளவுக்கு பெரிய இடம்லாம் இல்லை. அண்ட் சில பேர் வந்து என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க, என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன கியர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு ரொம்ப கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ரொம்ப பேசிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணுமோ பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சேனல் வீடியோ குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஆடியோ குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணேன். ஒரேடியாக வந்து நான் எதுவுமே இம்ப்ரூவ் பண்ணல. ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு மெயில் போட்டிருந்தார். அவரும் வந்து ஒரு சேனல் வச்சுருக்காரு போல். அவர் வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் பேங்க் லோன் வாங்கி கேமரா கியர்ஸ்லாம் வாங்கலான் இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து மொத்தமாக இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு லாங் ரனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் வந்து நான் சின்கோ அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து மைக் வாங்கியிருந்தேன். இந்த மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். எதனால் நான் இன்னொரு மைக் வாங்கினேன் அப்படின்னா, போயா மைக் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் யூஸ் பண்ண மைக் வந்து என்னோடய கேர்லெஸ்னஸ்னால அந்த பின்னை வந்து உடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து போயா தான் வாங்கியிருந்தேன். ஒரு சில விஷயத்துக்காக எனக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மைக் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருந்தப்போ நிறைய பட்ஜெட்டில் இருந்தது. பட் இந்த சின்கோ மைக்கு தான் வந்து கொஞ்சம் ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் முக்கியமாக வந்து பட்ஜெட்டில் வந்தது. 1000 ரூபாய்க்கும் கம்மியாகவே கிடச்சிது. ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு திங்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துலாம். அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டடான கண்டென்ட் நிறைய வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி யூடியூப் ரிலேட்டட் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் பிசி பில்ட் எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஒரு ஃபுல் ஃப்ளேஜில் பண்ணலான்னு தான் இருக்கும். மொபைல் ரிவ்யூ எல்லாமே வந்து நம்ம சேனலில் ரெகுலராக இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மகிட்ட வந்து சின்கோ லாவ்லியர் மைக் இருக்குது. இதோட மாடல் நம்பர் வந்து Lav-S8. ஸோ இது வந்து ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக். ஸோ சைடில் ஸ்பெக்ஸ் பார்த்தோன்னா 8 மீட்டர் கேபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராட் டிவைஸ் கம்பேட்டபிலிட்டினா நீங்கள் வந்து DSLR ஃபோனு எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்டிங்க்ட் ஒர்க்கிங் இண்டிகேட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் வந்தோன்னா ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கவர் ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளார் அடிக்கும். டிரான்ஸ்டியூசர் பார்த்தோன்னா எலக்ட்ரிக் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் டைனமிக் ரேஞ்ச் பார்த்தோன்னா 117 டெசிபெல்ஸ். ஸோ சிக்னல் ஆர் நாய்ஸ் வந்து 75 டெசிபெல்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் இன்புட் சவுண்ட் லெவல் பார்த்தோன்னா 135 டெசிபெல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து இது பிளாஸ்டிக் பாடி தான். அண்ட் மற்றபடி அட்ரஸு, சப்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பேக்கேஜிங் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு பை கொடுத்துருக்காங்க. வெல்வெட் அந்த மெட்டீரியலில் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து மைக் யூஸ் பண்ணுறா இருந்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கம்பல்சரியாக படித்து பாருங்கள். எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதுலேயே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து 12 மந்த் லிமிடெட் வாரண்ட்டி இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கொடுத்துருவாங்க. சப்போஸ் இது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் தயவுசெய்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு வேறு ப்ராடக்ட் மாற்றிடுங்க. சோம்பேறித்தனப்படாதீங்க இந்த விஷயத்தில். இப்போது இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணலாம். பவுச் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து இந்த காட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து கிளிப்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் வந்து நீங்கள் காலரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது வந்து CR1220 இந்த மாடல் தான் இது. அண்ட் பேட்ரி லைஃப் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தோன்னா 800 ஹவர்ஸ் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மைக்கு. ஸோ மைக்கோட கேபிள் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த போயா மைக்கு மாதிரியே தான் இருக்குது. பட் லென்த்து மட்டும் இது ரொம்ப அதிகம், 8 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பின் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து நீங்கள் DSLRனும் கனெக்ட் பண்ணலாம், மைக்ரோஃபோனாகவும் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி ஃபங்க்ஷனல் மைக்கு தான் இது. அடுத்து இங்கே தான் வந்து மைக் இருக்குது. ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஸோ பேட்ரி வந்து மாட்டியாச்சு. இங்கே வந்து லைட்க்கான ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பவர் ஏதாச்சும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த இண்டிகேட்டர் பார்த்து வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ இந்த மைக்லேருந்து நான் உங்களுக்கு வந்து ஆடியோ செக் பண்ணி காட்டுறேன். இந்த மைக்கோட ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வித்தவுட் மைக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த வாய்ஸ் வந்து இந்த மைக்லேருந்து தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மைக் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதையும் வந்து நீங்கள் கேளுங்க. ஸோ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து சாம்சங் M51 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ
ஸோ வீடியோ குவாலிட்டி பற்றி நான் பேசல, இது வேறு டிபார்ட்மெண்ட்டில் பேசலாம். ஆடியோ குவாலிட்டி மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் இப்போ திரும்பவும் வந்து நான் இந்த எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் சவுண்ட் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அண்ட் இந்த மைக்கில் ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த இடத்துல எல்இடி லைட் எரியும், ஒரு பச்சை கலர் குட்டியாக லைட் எரியும். இண்டோரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், அவுட்டோரில் தெரியுது, கேமராவில் தெரியுமான்னு தெரில. ஸோ இந்த லைட் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஆனால் இந்த லைட் இருந்ததுன்னா நம்மளுக்கு பேட்டரிக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால் க்ளீனாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா கேமராலாம் கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பேட்ரி இல்லை அப்படின்னா கஷ்டமாயிடும். ஸோ அவுட்டோர் ஆடியோ கிளிப் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து இந்த மைக்கு தான் வந்து நம்ம சேனலில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மைக்கில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இதில் வந்து சுவிட்ச் எதுவுமே இல்லை. சுவிட்ச்னா நார்மலாக போயா மைக்கில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கேமரா ஃபோன் கனெக்ட் பண்ணும்போது சுவிட்சை நம்ம மாற்றி விடணும், ஃபோனில் கனெக்ட் பண்ணணும் ஆஃப் பண்ணணும், கேமராவில் கனெக்ட் பண்ண ஆன் பண்ணணும். நான் நிறைய வாட்டி எல்லாம் மறந்துருக்கேன். சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஹேசலுமே இல்லை. ஸோ இதில் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான், நீங்கள் கேமரா ஃபோனை எதில் வேணாலும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவுட்டோர் ஆம்பியன்ட் நாய்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணுது, ரொம்ப ஒரு நாய்ஸ்லாம் பிக்கப் பண்ணல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ இந்த லைட்டு மோட்ரு வேறு போட்டாங்க. இந்த லைட் இண்டிகேட்டர் இருக்கிறதுனால இதுவும் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் தான். கேமராலாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது திடீர்னு பேட்டரி காலி ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த லைட் இண்டிகேட்டர் பார்த்து வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஒரு ஹேண்டியாகவே இருக்குது. அடுத்து இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா 8 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. 8 மீட்டர் நான் இது எங்கே நிறுத்திட்டு போவேன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து vlogging ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக வந்து நம்ம கேமரா ஒரு 3-4 அடி தூரத்தில் வச்சுருப்போம். ஸோ மைக் வந்து இங்கேருந்து கேமராவில் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெளியில் vlogging பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த 8 மீட்டர் கேபிள்ன்றது வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டு. அண்ட் கேபிளோட குவாலிட்டின்னு பார்த்தோன்னா இதுவும் வந்து இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. போயா மைக்கில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும் கேபிள், பட் அதை விட இது வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து ஒரு 800லேருந்து 1000 ரூபீ வரைக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஆஃபர் டைமில் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதோட பெஸ்ட் பை லிங்க்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இப்போது சின்கோலேருந்து ஒரு ஆஃபரும் தராங்க. சப்போஸ் நீங்கள் இந்த மைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா இதோட பில் காப்பி வந்து அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30% ரூபீஸ் வந்து ரீஃபண்டாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 300 ரூபாய் வந்து கேஷ்பேக் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. இந்த மைக்கோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஒரு மைக்குக்காக தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.